பிஸ்னஸ் ஓனரோட ஒரே வேலை என்னன்னா, ப்ராப்ளம்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு அதுக்கு உண்டான சொல்யூஷன் போடுறதும் அண்ட் பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணுறது மட்டுமே. உள்ளே வெளியே உள்ளே வெளியே உள்ளே வெளியே. உள்ள வந்து என்ன வேலை? சிஸ்டம் கரெக்டாக இருக்கா? வெளியே என்ன வேலை? எக்ஸ்பேன்ஷன் கரெக்டாக இருக்கா? உள்ள சிஸ்டம், வெளியே எக்ஸ்பேன்ஷன். உள்ள சிஸ்டம், வெளியே எக்ஸ்பேன்ஷன். யார் பேலன்ஸ் பண்ணியிருக்காங்களோ தே ஆர் தி சக்ஸஸ்ஃபுல் பீப்புள். யார் பேலன்ஸ் பண்ணலையோ அவங்க ரொம்ப எத்தனையோ பிஸ்னஸ் வந்து இன்னைக்கு வந்து ரொம்ப பெருசாக வளர்ந்து அதுக்கப்புறம் தூக்கி போட்டிருக்காங்க. ரைட், இன்னைக்கு நம்ம நிறையா பிஸ்னஸை பார்க்குறோம். ஃப்ரான்ச்சைஸ் அளவுக்கு நிறையா பெருசாக வரும், அதுக்கப்புறம் அது நிறையா ப்ராப்ளம்ஸ் இருக்கும், அப்படியே தூக்கி போட்டுரும். வாட் இஸ் த இஷ்யூ? வாட் இஸ் த இஷ்யூ? த இஷ்யூ இஸ் உள்ள வந்து சிஸ்டம் கிரியேட் சரியா ஆகலை, அவ்வளோதான். அண்டு பெரும்பாலான ஒரு பிஸ்னஸ் மேனோட சன் அல்லது டாட்டர் அவங்களோட பிஸ்னஸை அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போறதுக்கு ரெடியா இருக்காங்களா அப்படின்னு கேட்டா பெரும்பாலான மக்கள் ரெடியா இல்லை. அப்ப யாரை வச்சுதான் அடுத்த லெவல் கொண்டு போறது அப்படின்னு ஒன்று இருக்கு. ரைட், அப்படி இருக்கிறவங்க வந்து ஒரு சிஸ்டம்லாம் கிரியேட் பண்ணி ஒரு லெவலுக்கு மேல அந்த பிஸ்னஸை வித்து காசாக்கி நம்ம வேற மாதிரி அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, தட் இஸ் ஓகே, அது தப்பு கிடையாது. பிகாஸ் யூஎஸ் கல்ச்சர்லாம் வந்து இதுதான் வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போதே விற்கிறதுக்கு எக்ஸிட் பிளானோட தான் ஸ்டார்ட்டே பண்ணுவாங்க. எத்தனை வருஷத்துல இந்த பிஸ்னஸை விற்க முடியும், அது விற்கணும்னா எவ்வளோக்கு விற்கணும், அது அவ்வளோ விற்கணும்னா எவ்வளோ நம்ம கிரியேட் பண்ணணும், இது எல்லாத்தையுமே டெவலப் பண்ணி தான் ஒரு பிளானே போடுவாங்க பெரும்பாலும். ஓகே, எல்லாருமே இல்லை, பெரும்பாலும். ஸோ இங்கேயும் அந்த மாதிரி கல்ச்சர் வந்துட்டு இருக்கு. ஏன்னா டாமினேஷன் வந்து எல்லா இடத்துலையும் தானே இருக்கும் இல்லையா? பி நம்பர் 1 ஆர் பி வித் நம்பர் 1 அப்படின்னா என்னன்னா, நம்ம வளர 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 அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்ம வந்து ஒரு பெரிய கம்பெனியோட த்ரெட்ஸில் இருக்கோம் அப்படின்னு அவங்களுக்கு தோணுச்சுன்னா தே வில் நம்ம கம்பெனியை வந்து அப்படியே ஒரு பெரிய அமௌண்ட்டை கொடுத்து வாங்கிடுவாங்க. சார் பெரிய அமௌண்ட்டை கொடுத்து வாங்கிட்டாங்கன்னா நான் குழந்தை மாதிரி பார்த்து பார்த்து வளர்த்ததை ஒரு எப்படி சார் விற்க முடியும்? அந்த சென்டிமெண்ட் இதில் தேவை கிடையாது. பிகாஸ் நம்மளோட அப்ஜெக்டிவ் என்னன்னா ஒரு பிராண்டை டெவலப் பண்ணுறது மட்டும் கிடையாது. நம்மளோட அப்ஜெக்டிவ் வந்து ஒரு ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன் கொடுக்குறது. ரைட், ஒரு பிராண்ட் பேர்ல தான் அந்த சொல்யூஷன் கொடுக்கணும் அவசியம் கிடையாது. அந்த பிராண்டை நம்ம நல்லா டெவலப் பண்ணிட்டோம், நல்ல ரேட்டுக்கு வருது, அது கொடுக்கணும்னு இருந்துச்சு. இன்கேஸ் சிலர்லாம் வந்து நல்ல ரேட்டுக்கு அது வாங்கலினா ப்ரெஷர் பண்ணுறதும் நான் சில இடத்துல பார்த்துருக்கேன். ஓகே, ஸோ அது வந்து கொடுக்கறதுல தப்பு. கொடுத்துட்டு நம்ம வந்து என்ன பண்ணலாம், 80% வந்து நம்ம சேவிங்ஸ்லையோ வேற இது மாதிரி யூஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் அந்த 20% நம்ம திருப்பி இன்வெஸ்ட் பண்ணி we can solve the same problem in different possible ways in different brand. ரைட், ஒரே ப்ராப்ளம்க்கு பெட்டரான சொல்யூஷன் கொடுக்கணுங்கிறது தான் நம்மளோட அப்ஜெக்டிவே வழியா அது ஒரே பிஸ்னஸ் பேர்ல தான் பண்ணணும்னு அவசியம் இல்லைல்ல. ரைட், ஸோ நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாத்திக்கலாம், நம்மளும் மாறிக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஓகே.